கணித வரலாற்றில் மே 3 ரொம்பவே முக்கியமான நாள். ஏன் தெரியுமா? வாங்க இத பத்தி சுவாரஸ்யமா பார்க்கலாம். ஏன்னா சரியா இதே நாள்ல ஒரு ஜீனியஸ் நம்ம உலகத்தையே மாத்திட்டாரு. அவர் யாருன்னு கெஸ் பண்ண முடியுமா? சரி, விஷயத்துக்கு வருவோம். கூகுள் மேப்ஸ் எப்படி எப்போதுமே நமக்கு மிக வேகமான வழியை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுது? லட்சக்கணக்கான கார்கள் இருக்கிற டிராஃபிக்ல கூட நம்ம போன் எப்படி இவ்ளோ துல்லியமா வழிகாட்டுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான விடை மே 3 1988 மறைந்த லெவ் பொன்ட்ரியாகென் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கணித மேதை கிட்ட தான் இருக்கு. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 14 வயசுல பார்வை இழந்தும் அவர் இந்த மாபெரும் சாதனையை செஞ்சிருக்காரு. எல்லா தடைகளையும் தாண்டி மேத்தமேட்டிக்கல் தியரி ஆஃப் ஆப்டிமர் ப்ராசஸஸ் அப்படிங்கிற கோட்பாட்டை அவர் உலகுக்கு கொடுத்தார். சுருக்கமா சொல்லணும்னா இருக்கிறதுலயே மிகச்சிறந்த வேகமான வழியை கண்டுபிடிக்கிற ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா தாங்க இது. அதாவது இருக்கிற எல்லா சிக்கலான வழிகளையும் அனலைஸ் பண்ணி அதுல ரொம்ப வேகமான ஒரே ஒரு வழியை இது கணக்கிடும். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் நேவிகேஷன் எல்லாமே இந்த கணிதத்தால தான் இயங்குது. உங்க ஜிபிஎஸ் ரூட்டை மாத்தி அமைக்கும் போதெல்லாம் நீங்க பொன்ட்ரியாகினோட கணிதத்தை தான் பயன்படுத்துறீங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த குழப்பங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேள்வியை அவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்கார். அன்னைக்கே அவர் அந்த கேள்வியை கேட்டதால தான் இன்னைக்கு நம்ம உலகமே மாறிடுச்சு. அடுத்து நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்?